4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஆண்டாள் பாசுரம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் ஆண்டாள். கண்ணனை தவிர வேறு எந்த தியானமும் இல்லாமல் வளர்ந்தவள் அவள். பெருமாள் மீது இருந்த பக்தியினால் தன்னையே ஒரு ஆயர்குல பெண்ணாக பாவித்து நமக்கு சொன்னதுதான் திருப்பாவை பாசுரங்கள். மாதத்தில் சிறந்தமான மார்கழி மாதத்தில் பாவை நோம்பிருந்து அந்த நாராயணனை போய் அடையலாம் வாங்கன்னு கூப்பிடுறார். செல்வ செழிப்பு மிகுந்த ஆயப்பாடியில் அழகான ஆபரணங்கள் அணிந்த பெண்களே, மார்கழி மாதம் பிறந்தாச்சு, முழுமதி ஒளி வீசும் இந்த நாளில் நீராடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாள். கூர்மையான வேலோடு நம்மை பாதுகாக்கின்ற நந்தகோபாலன், அழகிய கண்களுடைய யசோதா, அவளுடைய சிங்கம் போன்ற மகன், கரிய நிறத்தவன், தாமரை போன்ற கண்களுடையவன், சூரிய சந்திரன் போல் பிரகாசமான முகத்தை உடைய அந்த நாராயணன் கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை பாடினால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று சொல்லி தோழிகளை நோன்பு நோக்க கூப்பிடுறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, நீராட போதுவீர் போதுமினோ நீரிடை, சீர்மல் குமாய் பாடி செல்வ சிறுமீர்கால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏழாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், காமினி செங்கல் கதிமதி போல் முகத்தான், நாராயணனே நமக்கு பறை தருவான், பாரோர் புகழ் பாடிந்தேனோ இந்த நாய். நன்றி.